வியூவர்ஸ், என்னடா பட்டாசுலாம் வெடிக்குதுன்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு எங்க மகாத்தையோட கௌரி கார்மெண்ட்ஸ் திறப்பு விழா சூப்பரா நடந்துட்டு இருக்கு. பாத்து பாத்து வா. இதோ இன்னைக்கு எங்க மகாத்தையும் செல்வம் மாமாவும் எப்படி இருக்காங்க பாத்தீங்களா? இங்க பாருங்க, இங்க பாருங்க பாருங்க. எங்க முழு ஃபேமிலியும் சூப்பரா ரெடியா இருக்கு. உனக்கு இதே வேலைதான். இப்போ கணபதி ஹோமம் முடிஞ்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ரிப்பன் கட் பண்ண போறாங்க. அந்த ஹாப்பி மூமெண்ட்காக ஐ அம் வெயிட்டிங். நீங்களும் வெயிட் பண்ணுங்க. ஹே மதி, என்னடி அத்தையோட கார்மெண்ட்ஸ்னு சொல்ற? அவதான் முதலாளின்னு எல்லாரும் நினைப்பாங்கல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படித்தான், மகாதான் முதலாளி. மாமா கூப்பிட்டீங்களா? ஆமாமா, நல்ல நேரம் வந்துருச்சுன்னா ரிப்பன் கட் பண்ணிடலாமே தான். இன்னும் டைம் இருக்குல்ல மாமா. அம்மா வீட்ல இருந்து வரணும். விஜய், மீனா, மத்தவங்க எல்லாரும் வரணும்ல. நாங்க வந்துட்டோம் மகா. மகா, பாத்தீங்களா? சாரிக்கா, லேட் பண்ணிட்டோமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. இனிமேல் எல்லாத்துக்குமே டைம் கரெக்டா தான் இருக்க போதும் மகா. வாழ்த்துக்கள். என்ன எனக்கு மட்டும் தனியா வாழ்த்து சொல்றீங்க? உங்க எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா இது நம்மளோட கம்பெனி. அத்தை, அகிலா, கோகிலா எல்லாம் வந்துட்டாங்கன்னா ரிப்பன் கட் பண்ணிடலாம். கால் பண்ணி எங்க வந்துட்டு இருக்காங்கன்னு கேக்குறேன். அவ சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டான். எவ்வளவு அக்கறையா இருக்கான் பாத்தியா? ஹலோ, வாங்க சார். வணக்கம். வாங்க கார்த்திகா, நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். இவங்க தான் என் அத்தை மாமா. வணக்கங்க. வணக்கங்க. வணக்கம். உங்க மருமக ரொம்ப திறமையான பொண்ணு. அதை விட ரொம்ப நல்ல பொண்ணு, நல்ல மனசு. அவங்க மனசுக்கு அவங்க தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். நீங்களும் எப்பவும் அவங்களுக்கு உறுதுணையா இருக்கணும். உங்கள மாதிரி நல்லவங்க ஆசீர்வாதம் எங்க மகாக்கு எப்போ இருந்தா அதுவே போதுங்கய்யா. அவ நல்லா இருப்பா. அவ நல்லா இருந்தா நாங்க எல்லாருமே நல்லா இருப்போம். கார்த்திகா, நீங்க இல்லனா இன்னைக்கு நாங்க இங்க நின்னுட்டு இருக்க மாட்டோம். உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். நன்றி கார்த்திகா. மகா, நான் எதுவுமே செய்யல. சார் தான் செய்ய வச்சாரு. எல்லா கிரெடிட்ஸுமே சாருக்கு தான். அத்தை, மாமா, இவங்கள உங்களுக்கு தெரியாதுல்ல. அஸ்வின் கொடுத்த பிரச்சனை எல்லாத்தையும் மீறி ராஜசேகர் சாரோட லேண்ட வாங்கினது இவங்க தான். பேரு கார்த்திகா. வணக்கம். நீதானா அந்த புண்ணியவதி? உன்னால யார் வாழ்க்கை மாற போகுதோ இல்லையோ, என் வாழ்க்கை வேற லெவல்ல ஆக போகுது. பேசாம இவள மாதிரி நாமளும் என்ஆர்ஐ ஆயிட வேண்டியதுதான். சரிங்க அத்தை, ஓகே. ஏங்க, அம்மா கால் பண்ணிட்டீங்களா? வந்துட்டு இருக்காங்களா? என்னங்க சொன்னாங்க? பக்கத்துல வந்துட்டு இருக்கோன்னு சொன்னாங்க மகா. வந்துருவாங்க. ஆமா, பெரிய ராஜ பரம்பரை. அவங்களாம் வர வரைக்கும் நாம அப்படியே காத்துக்கிட்டு இருக்கணுமா?